ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூ வீடியோ கிளாஸ் 13 பார்க்கும். இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கட் ஒர்க்னால் ஒன்றும் இல்லை, ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இதில் வந்து நம்ம வந்து ரவுண்டு, இதில் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா நெகட்டிவ் ஃபில்லிங், அதை வந்து கொஞ்சம் பிக்காக வரைஞ்சி அவுட்லைன் வந்து இந்த பாக்ஸ் உள்ளுக்க வரைஞ்சி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை தான் இதில் வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோட்டஸ், அதாவது சதுரம் வந்து நான் போட்டிருக்கேன், அதை மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து லோட்டஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் எப்படி லோட்டஸ் வரைதனோ அதை மாதிரி வரைஞ்சிக்கோ. ஒரு பாக்ஸோ ரவுண்டோ அதுகளுக்கு நம்ம ட்ரா பண்ணதோம் அப்படின்னா 75% அந்த பிக்சர் நம்ம என்ன ட்ராயிங் பண்ண போகிறோமோ அதுதான் இருக்கணும். மிச்ச இடத்துல ஃபில் பண்ணணும். அதாவது மெஹந்தியை வச்சு மிச்ச இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம் லாஸ்ட்டு ஃபைனலாக. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நான் எப்படிலாம் போடுறேனோ நம்மளோட ஓன் டிசைன் தான். உள்ளுக்கு நீங்கள் ஃப்ளவரு, லீஃபு, ஸ்டெம்மு, இதில் லீஃப் வச்ச மாதிரி, ஸ்டெம்முக்கு மேலே ஃப்ளவர் வச்ச மாதிரி எப்படினாலும் டிசைன் கொடுத்துக்கலாம். ஆனால் பாதி, அதாவது அந்த பாக்ஸில் ஃபுல்லாக பிக்சர் வந்து முக்கால்வாசி இருக்கணும், கால்வாசி தான் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். லாஸ்ட் நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். இது ஒரு டிசைன், சரியா? நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் லீஃப் வச்ச மாதிரி வரைகிறேன். இது பார்க்கறதுக்கு உண்மையிலே அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? நீங்கள் ரஃப் யூஸ் பேப்பரில் வந்து எனக்கு போட்டு மெஹந்தி வச்சு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? புதுசாக சேர்ந்தவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த கார்னரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிட்டோம். ஸ்வேரல் போட்டு ஹம்ஸு, அதுக்கு மேலே சின்ன ஹம்ஸ், வளைவாக உள்ள ஹம்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம், ஓகேவா? அப்புறம் இந்த கார்னரில் ஆப்போசிட் கார்னரில் வந்து ஸ்டெம் வந்து கொடுத்துக்கிட்டோம். ரவுண்டு வந்து கொடுத்துக்கலாம். இதில் இங்கிட்டிருந்து நான் வந்து ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். அதாவது ரோஸ் ஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கல, அது வந்து ட்ரா பண்ணிக்கும். அது மேலே வந்து அந்த வளைவு கோடுகள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான். என்ன டிசைன்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் ப்ராக்டிஸ்க்காக தான் பென்னிட்ட வந்து இந்த சதுரம் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக ஹேண்டில் வரையும் போது அப்படிலாம் போட முடியாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணி நல்லா பழகிக்கோங்க. அதில் 3 லீஃப் கொடுத்து சைட்லலாம் அந்த கேப் இருக்க இடத்துல ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்டில் எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெம்மு, அதில் லீஃபு. இந்த லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் கலக்க அதாவது கேப் விட்டு போடுங்க, ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க கிளாஸில். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் அந்த ரவுண்டில் வந்து 4 ஸ்டெம்னாலும் வரையலாம். நான் பட் வந்து 3 ஸ்டெம் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த லீஃப் வந்து கொடுத்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஓன் க்ரியேஷன் தான். இது உள்ளுக்க ரோஸு, அப்புறம் என்ன ஃப்ளவராக இருந்தாலும் சரி, லீஃப்லாம் நீங்களோட ஓன் க்ரியேஷன் போட்டு அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 75% ட்ராயிங் அப்படின்னா 25% ஸ்பேஸ். இதுதான் கட் ஒர்க் அண்டு நெகட்டிவ் ஃபில்லிங். நெகட்டிவ் ஃபில்லிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் வந்து எப்படி சொல்லலாம், உங்களுக்கு பார்டர் போட்டதாப்பில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து நீங்கள் வந்து மெஹந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிசைன்லாம் கொடுத்து இந்த கட் ஒர்க் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பார்ட்ரு போட்டு அதுக்கடுத்து கட் ஒர்க்கு, அதுக்கடுத்து ஒரு பார்டரு, அதுக்கடுத்து என்ன டிசைன் வேணுமோ அதை மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். வெறும் ஸ்டெம் லீஃப் வச்சு அந்த டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கனாலே புரியும். இதில் வந்து சென்டராக நான் வந்து வரைகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கார்னராக வரைஞ்சிட்டேன். நீங்கள் வரையும் போது சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவும் கூட நல்லா தான் இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்வேரல் போட்டு சின்ன ஹம்ஸு, அதுக்கு மேலே பெரிய ஹம்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ஸ்டெம் வரைஞ்சி லீஃபோட கம்ப்ளீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? புதுசாக யாரும் ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் ஃபில்லிங் நீங்கள் போட்டிங்கனாலே கட் ஒர்க்லாம் ஈஸி தான். நம்ம டிசைன் வந்து க்ரியேட் பண்ண பழகிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஈஸியாக ஆயிரும் மெஹந்தி ஒர்க்கு. நான் அங்கிட்ட வந்து ஸ்டெம்மு போட்டு லீஃப் கொடுத்துருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளவரு, அதில் லீஃப் வந்து லீஃபோடு முடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும்.
ஓகேவா. ஆப்போசிட் ஃப்ளவரு, சென்டரில் ஒரு ஃப்ளவரு, அதில் ஒரு ஸ்டெம் வச்சு வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாலும் நான் க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மெஹந்தியை வச்சு ரஃப் நோட்டில் வந்து ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இதுக்கு லாஸ்ட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ரெக்கார்ட் நோட்டும் உண்டு, ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் உண்டு. ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கேப்லலாம் நான் ரவுண்டு போட்டிருக்கேன், ஒரு லீஃப் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கேன்.